ஆஃபீஸில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மனுஷங்க, அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணிக்கு ஆஃபீஸை விட்டாலும் கூட வந்து முனக்கடையில் நின்று 3 மணி நேரம்லாம் பேச்சுவார்த்தை, இட்லி வடை போண்டாலாம் தின்னுட்டு அவ்வளோ நேரம் பேசிட்டு 9 மணிக்கு மேலே மொல்லமாக வீட்டுக்கு போகணுன்னு தோன்றதுக்கு என்ன காரணம்? ஆஃபீஸில் ரொம்ப வேலை, கடையை சாத்த நேரம் ஆயிடுச்சு, கடையெல்லாம் 7 மணிக்கே முடியாச்சு. 7 மணிக்கு அப்புறம் தெருமுனையில் தேரடியிலெல்லாம் நின்று பேசி வீட்டுக்கு போகிறத ஒருத்தன் ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கானே. ஏன்? அவன் ஆசையாக வாங்கின வீடு, அவன் ஆசையாக வாழணும்னு நினைக்கிற வீடு. ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா வெளியில் நீங்கள் போகிறப்ப மகிழ்ச்சி மற்றவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு மாலுக்கு போகிறீங்களா, 4 நல்லதெல்லாம் பார்க்குறீங்க, போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது, அடுத்தவங்க தராங்க மகிழ்ச்சியை. சினிமாவுக்கு போகிறீங்களா, யாரோ ஒருத்தவங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. ஊர் சுற்றுறீங்களா, வேறு ஆட்களை பார்க்குறீங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை கேட்குறீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தவரிடமிருந்து மகிழ்ச்சியை பெறுவது எளிது, அதனால் வெளியில் இருக்கப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கப்ப அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். அதுதான் அதோடைய சிரமமும் ட்ரிக்கியும். வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வேலையை நாம தான் செய்யணும். அதை இன்னொருத்தரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அதனால தான் பார்த்த முஞ்சியே பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை தான் 10 வருஷம் லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணார். ஆக்சுவலாக வாழ்வின் சுவாரஸ்யமே என்னன்னா, பார்த்த முஞ்சியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும், பண்ண வேலையே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்னா தான் நீங்கள் வாழ்க்கையை சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே அர்த்தம். நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அவ்வளவு காரணிகள் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு, யூடியூபு, சோஷியல் மீடியா, சினிமா, மாலு, டிவி, கோபிநாத், இவ்வளோ பேர் நம்மளை சந்தோஷப்படுத்த தேவைன்னா அப்போ சந்தோஷத்தை நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ளே ஏன் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வர முடியல அப்படின்னா, வீடுகள் என்ன பழசாவே இருக்கு. இப்போ வீடுகள் அப்பாவை மையப்படுத்தி இல்லை, அம்மாவை மையப்படுத்தி இல்லை, அது பிள்ளைகளை மையப்படுத்தி இருக்கு. அவங்க காலையில் மேகி தின்னாங்கன்னா நாமளும் மேகி தான் திங்க வேண்டியது. காலையில் கேரட் தோசை திங்கிறாங்க, கன்றாவியாக இருக்குது, அதே நமக்கு 2 ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ காலம் மாற வீடு யாரை மையப்படுத்தி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ யாரோ ஒருவரை வீடு மையப்படுத்தியதாக இருக்கிற போது மகிழ்ச்சி குறைவாக இருக்கு. ஏன்னா அந்த ஒற்றை மனிதர் அதிகாரமிக்கவராகவும் மற்றவர்கள் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருக்கிற போது ஒரு காலகட்டம் வரை பொறுமை இருக்கும். ஒரு தனிநபருடைய அதிகாரத்திலே அந்த வீடு இருந்து கொண்டு இருக்கும்னா, தனக்கு அதிகாரம் வரும் வரை பிள்ளைகள் காத்திருப்பார்கள், தனக்கு அதிகாரம் வரும் வரை அந்த பெண் காத்திருப்பார், தனக்கு அதிகாரம் வரும் வரை அந்த ஆண் காத்திருப்பான். தனக்கு ஒரு அதிகாரம் வருகிற போது அவன் அதுக்கு அத்துக்கிட்டு வந்துடுவான். கூட்டு குடும்பம் போல் அற்புதமான விஷயம் உண்டான எல்லா இடத்துலையும் பேசுகிறோம்ல, கூட்டு குடும்பம் சூப்பர்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல, அதை பிச்சது யாருன்னு யாருமே கை தூக்கலையே. நானா? யாரெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களோ அவங்க தான் கூட்டு குடும்பத்தையும் பிச்சிங்க. தனிப்பட்ட ஆசைகளுக்கு எந்த வீடு உணர்வு பூர்வமாக மரியாதை அளிக்கிறதோ அந்த வீட்டில் பிள்ளைகள் தங்குவார்கள். பிள்ளைகள் வீடு தங்குவதில்லைங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. வீடே தங்க மாட்டேங்கிறாங்க, வீடே தங்க மாட்டேங்க. ஏன் தங்கலை? வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல.